டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தங்க நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் புதிய விதிமுறைகள் சாமானிய மக்களை பாதிக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெரும்பாலும் தங்கள் அவசர தேவைக்கு தங்க நகைக்கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் புதிய நடைமுறைகள் சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து 75% தான் கடன் வழங்கப்படும் என்ற புதிய விதிமுறைகள் அவசர தேவைக்காக வங்கிகளை நாடி வரும் மக்களை நேரடியாக பாதிக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடமானம் வைத்த நகைகளை முழுவதுமாக மீட்ட பிறகே அந்த நகையை அடமானம் வைக்க முடியும் என்ற புதிய விதிமுறையை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருப்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர், இந்த விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றும் உயர் பெண் அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறையினர் துருவி விசாரணை நடத்தினர். டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதில் முறைகேடு நடைபெற்றது அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை முதற்கட்டமாக நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதேபோல் சினிமா பட அதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக மற்றும் கொள்முதல் பிரிவு மேலாளர் சங்கீதாவை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் லைசன்ஸ் இல்லாத பார்கள் செயல்பட்டு வருவதும், கண்டுபிடிக்கப்பட்டுள்ள லைசன்ஸ் இல்லாத பார்களுக்கு அருகிலுள்ள டாஸ்மாகில் இருந்து மது பாட்டில்கள் விற்பனை நடந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ஒரே நபர் பல நபர்களின் ஜிஎஸ்டி எண்களில் பார்களை டெண்டர் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். கிழக்கு கடற்கரை வங்கக்கடல் பகுதியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய தடைக்காலம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். சிறிய ரக படகுகளில் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாகை மாவட்டம் செந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் ஃபைபர் படகில் கோடியக்கரை பகுதியில் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கியதுடன் படகின் மீது ரோந்து கப்பலை மோதியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மீனவர்களிடமிருந்து 2.60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 700 கிலோ வலை, டீசல், வாக்கி டாக்கி, GPS கருவி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் கடலோர கிராம மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளை திறப்பதற்கான நடவடிக்கையில் மாநில பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் சமூக விழிப்புணர்வு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை மாணவ மாணவியருக்கு போதிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறந்த ஓரிரு நாட்கள் புத்துணர்ச்சி வகுப்புகளை நடத்த அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீனவர்களுக்கு நிவாரண தொகையை வரவு வைக்கும் பணியை அரசு தொடங்கியுள்ளது. இதற்காக 140.07 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1.75 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெற உள்ள நிலையில் 8000 ரூபாய் வரவு பணியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்துள்ளார். இந்த தொகை மீனவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கூறிய புகார் தொடர்பான விசாரணைக்கும் சோதனைக்கும் உச்சநீதிமன்றம் இன்று அதிரடியாக தடை விதித்துள்ளது. தனிநபர்கள் செய்த விதி மீறல்களுக்காக அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அத்துமீறுவதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது.
அனைத்து வரம்புகளையும் மீறும் வகையில் அமலாக்கத்துறை செயல்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு இன்று தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை வரும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் கட்சி மாநாட்டில் அறிவிப்போம் என பிரேமலதா திட்டவட்டமாக கூறியுள்ளார். 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேமுதிக தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லை என பிரேமலதா கூறி வந்தாலும் அவர் எந்த பக்கம் சாய்வார் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலையில் நாள்தோறும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 360 ரூபாய் உயர்ந்து 71,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 8,975 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 1,12,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மத்திய அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.